பொதுவா என்டிஏல இவர் இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது சார். நீங்க வேற என்டிஏ என்ற ஏணி யாருது? அமித்ஷா சொன்னதான் ஏற. சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா, திரும்ப இப்ப வந்து ஓகே சொன்னதா ஒரு தகவல் இருக்காது. அடிப்படை தெரிஞ்சிருக்கும். கண்ணன் வந்து நல்ல ஜேர்னலிஸ்ட். அடிப்படை கூற்றே தப்பு. ஆட்டுவிப்பவரே அமித்ஷா அவர்கள், ஆடிக்கொண்டிருப்பவர் இவர்கள் எல்லாம். ஆகவே இவர் சொல்லி பைட்டோ பைட்டோ ஆவோ பைட்டோ பைட்டோ சைன் கரோ இந்த லிஸ்ட் में சைன் கரோ. இதுதான் இப்போ அன்னைக்கு வந்தவர் என்ன பண்ணாரு? மத்திய அமைச்சர் இவர்கிட்ட என்ன பர்மிஷன் கேட்க வந்தாரா? அவங்க லிஸ்ட் தயார் பண்ணிட்டாங்க. கண்ணன் இவ்வளவு சீட் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஓப்பனா சொன்னேன், 75 சீட் வேணும்ட்டாங்க. நாங்க பாத்துக்கணும் கூட்டணியில, நீ விட்டுருட்டாங்க. பிஜேபி 23 தான் வெளியிட்டு இருக்காங்க. 23 தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 சீட் போன தடவை, இந்த தடவை கூட 3 கொடுக்கலாம், அவ்வளவுதான் ஏடிஎம்கே தரப்புல சொல்றதா. எல்லாருமே வந்து நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. இது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப 23 வாங்கிட்டு ஓபிஎஸ்க்கு எவ்வளவு தர்றது? அதான் 3. அப்புறம் நீங்க இன்னொருத்தர் பேர சொல்லி டிடிவி 6, ஓபிஎஸ் 3, டிடிவி 6 அதான் கொடுத்துருக்காங்களா சார்? சரி 6. அப்புறம் ஓபிஎஸ்க்கு ஒரு 3 4 வேணும்னு சொல்றீங்க. ரைட்டு, 10 அப்புறம் இங்க ஏதாவது சில்லற கட்சி எல்லாம் இருக்கும். அப்புறம் ஏசி சண்முகம் எங்க அண்ணன் இருக்காரு. அதுக்கு பின்னாடி வேற வேற யாரும் இருப்பாங்க. எல்லாம் போச்சுன்னா தேமுதிக 6ன்னு சொல்லிட்டாங்க சார். தேமுதிக 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்பு. நீங்க சொல்ற கணக்குப்படி 12 இடத்துல தான் நிக்குமா அது பாரதிய ஜனதா கட்சி? இது என்ன கண்ணன்? இது பாஜக 23 ஆட்சி செய்யறோம். பாஜக 23, பாமக 23 சொல்லியிருக்காங்க சார். அதாவது வந்த தகவல், அந்த லிஸ்ட் அதிமுக தரப்புல இருந்து அது வெளியிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே ஒரு கையில சவுக்கு இடி, இன்னொரு கையில சவுக்கு இன்கம் டாக்ஸ். அந்த ஃபைல் ஓபன் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அந்த வேலையெல்லாம் ஆகாது சார். 75 சீட்டுக்கு ஒரு சீட் குறைஞ்சி பிஜேபி இவர்கிட்ட இருந்து வாங்காதாவே வேடிக்கை நடக்குதா இல்லையா பாருங்க. 75 சீட்டுக்கு ஒரு சீட்டு. என்ன சொல்றீங்க? இல்ல பாஜக 78 75 சரி 75 லிஸ்ட் prepared from NDA brought from Delhi. இவரு யாரு, என்ன மினிஸ்டர் அவரு? இங்க கொண்டு வந்து தங்கமணிக்கு வேலுமணிக்கு ரொம்ப வேண்டிய மினிஸ்டர் கொண்டு வந்து இங்க கொடுத்து, அதுக்குதான் அப்ரூவல் கொடுத்துட்டு இந்த இடத்த ஒதுக்கிட்டு அதை வர மாட்டிக்கிச்சான். எது மாட்டிக்கிச்சு? இந்த 65 ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்க சீட்டு மாட்டிக்கிச்சான். இது பெரிய பிரச்சனையா இவங்களுக்குள்ள வெளியே போயிட்டு இருக்கு. அது வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கு 23 ஏடிஎம்மா சொல்ல சொல்லுங்க. எங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க. 25 சீட்டு மேல கொடுக்க முடியாது, ஒரு சீட்டு தரமாட்டேன் சொல்ல சொல்லுங்க. ஜெயக்குமார சொல்லுங்க. கேபி முனுசாமி சொல்ல சொல்லுங்க. யாராவது வாய் திறந்து சொல்லுவாங்களா? தைரியம் இருக்கா? 75 சீட்டுங்கிறது பதிவு பண்ணி சார். நீங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்து ஏடிஎம்கே கூட்டணியை ஜெயிக்க வச்சு எல்லாம் பண்ணி இருந்தாருன்னா 40 சீட்ல ஒரு 5-10 பிடிச்சிருந்தாருன்னா ஒத்துக்குவாங்க. இல்லையே. சௌமியா அன்புமணி ராமதாஸ் 2வது இடத்துக்கு போய் மார்ஜின்ல தூக்குறாங்க. கேப்டன் சன்னு அவருடைய மகன், அவரு போய் மார்ஜின்ல தூக்குறாரு சிவகாசி பக்கம். அங்க போயிட்டு அப்ப ஏடிஎம்கே இது மாதிரி தோத்ததாவது உண்டா? 2 லட்சம் மார்ஜின், 3 லட்சம் மார்ஜின் டிஃபரெண்ட். டிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டு 40 அடிச்சுட்டு காங்கிரஸ் கூட்டணியோட போகுது. சோ உங்களை ஏன் மதிக்கணும்? உங்கள்கிட்ட ஏன் 25 வாங்கணும், பிச்சை வாங்கணும்? தேவையில்லை. அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது சார். பாரதிய ஜனதா கட்சியை விட்டீங்கன்னா தனியா நின்று ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ சீட் எல்லாம் அவங்களால ஜெயிக்க முடியாது. கவுன்சிலர் சீட்டு கூட கஷ்டம் தான். ஆனா இருக பிடியில ஏடிஎம்கேவும் பழனிசாமியும் மாட்டிட்டு இருக்காங்க. கூட்டணியே வேண்டாம், திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்க அதுல போய் மாட்டிட்டு இருக்கிற ஒரே காரணத்தால என்ன பிடி சார்? அது என்ன பிடி சார் உண்மையிலேயே? என்ன பிடியில பிடிங்கிறது ஈடிங்க, ஈடிங்கிறது தான் பிடிங்க. ஓ, ஈடி பிடிங்க, ஈடி தான் பிடிங்க. அது நீங்க ஒண்ணு வாழலாம் ஆட்ட முடியாதுங்க. ஓகே, எங்க எந்த காரணத்தையும் கூட்டணி இல்லை. அந்த ஈடி பிடி இல்லையா சார்? ஓபிஎஸ் டிடிவிக்கு இருக்கா சார் அந்த ஈடி பிடி? ஆமாங்க. அதனால சார் எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. நீங்க சார் இப்ப திடீர்னு கொஞ்ச நாளா டிடிவி தினகரன் ஆவு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, நடுவுல பிரச்சாரத்துக்கே போறேன்ட்டு. அண்ணாமலை ஒன்னா இருந்தப்போ அண்ணாமலை கழுத்தி வெளியில விட்டு அவங்களே சரிவை ஏற்படுத்திய பின்னால் அண்ணாமலை ஃப்ரெண்ட்ஷிப் போனதால ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பிரிஞ்சு நின்று நாங்க வரமாட்டோம் போக மாட்டோம் அப்படி கொஞ்சம் கலாட்டா பண்ணாங்க. அது ஓபிஎஸ் வாய் தர சொல்ல சொல்லுங்க.
ஓகே, இப்போ போறாங்க சார். சார் இப்போ மீண்டும் அவங்க இணையறாங்களா? ஏன்னா நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு இவங்க 2 பேரும் இணைந்தே ஆகணும் கட்டாயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லியிருக்கிறாரு. இதனால இவங்க 2 பேரும் திரும்ப போயிருவான்னு சொல்றீங்களா சார்? ஓபிஎஸ் டிடிவி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிருவாங்களா? அப்ப அண்ணன் ஓபிஎஸ் அணிக்கும் நீங்க இன்னொருத்தர் சொன்னீங்களே டிடிவி, அவர் அணிக்கு தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் தான். இணைவார்கள், சேருவார்கள், கவலைப்பட வேண்டாம் அவர் சொல்றாருன்னா அப்ப இவங்க கம்முன்னு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க பழைய ஆளு சார். சார் நயினார் நாகேந்திரன் உங்க பழைய அதிமுக காரர் தானே சார்? இப்ப நடுவில் ஒரு டைலாக் ஒண்ணு வந்துச்சு, திருமாவளவன் அண்ணன் சொன்னார்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிள்ளைகள்னு. அது தவறோ ரைட்டோ அவர் விஜயபால் சேர்த்து சொல்லிட்டாரு, அது எப்படி பொறுத்து எனக்கு தெரியாது. ஆனா இங்க பிள்ளைகள் சார், அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ப்பு பிள்ளைகள். பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றதுலாம் தட்டி எல்லாம் போக மாட்டாங்க. என்ன நீங்க சுத்திச்சாலும், என்ன அவமானப்படுத்தினாலும், என்ன அசிங்கப்படுத்தினாலும், என்ன வெளியிலே துரத்தினாலும், ஓபிஎஸ் பொறுத்தவரை தேசிய முன்னணியில கூட்டணி தான் இருப்பாரு, வெளியில வரமாட்டார். ஆகவே எப்படி இழுக்கணும் டிடிவி தினகரன் அவங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிதான் இழுத்து எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார். புகழேந்தி சார், நீங்க சொன்னீங்க டிடிவி ஓபிஎஸ் வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருப்பான்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதிமுக, பாஜக, ஓபிஎஸ், டிடிவி இது தவிர பாமகவின் அன்புமணி பிரிவு உறுதியாயிட்டு, இதையெல்லாம் மீறி தாவேக்கா 2வது இடத்துக்கு எப்படி சார் வரும்? தாவேக்காவுடைய ஸ்ட்ரென்த் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு ஒருத்தரை குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள்ல நேற்று கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய தலைவர் ஒரு மகளிர் மாநாட்டை நடத்தினாங்க. அது கரூர்ல அவருதான் ஹீரோ விட்டு நடத்த சொன்னாங்க, நடத்தினாங்க. நீங்க பாத்தீங்க, அது ஸ்டாண்டர்டா அப்படியே போயிட்டே இருக்கு. திருமாவளவன் கட்சி சோட போகாது, டிசைட் ஃபேக்டரா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதான் முக்கியமான கூட்டணியில கட்சியா இருக்கு. காங்கிரஸ் பெரிய வாய்ப்பே கிடையாது. என்ன தவளைகள் போல் இவர்கள் இங்க இருக்கின்ற தலைவர்கள் கத்தினாலும் அது வெட்டித்தனமா ஆயிடும். சமுத்திரத்தில் பெய்கின்ற மழை போல அவர்களது குரல் மாறிவிடும், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அது சங்கா இருக்கு. ஆனா இங்க நீங்க இந்த இளைஞர்கள் பட்டாளம் திரண்டெடுத்து வருகிறது. 41 குடும்பத்தை செத்து போயிட்டாங்க. 41 குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது தாவேகா தலைவர் விஜய் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? சொல்லுங்க சார். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல போய் முடியும்னு எனக்கு தெரியல. சென்னையில பண்ணலாம். கரூர் மக்கள் முடிவு எடுக்கட்டும் தேர்தல் நேரத்துல. நான் கேக்குறது, இவங்களை விட அவர் வாக்கு வாங்கிடுவாரா கூட, எப்படி வாங்க முடியும்னு தான் கேக்குறேன். பாமக அன்புமணி, அதிமுக, பாஜக, டிடிவி, ஓபிஎஸ் இணையறாங்க நீங்களே சொல்றீங்க. இவங்களை மீறி எடப்பாடி பழனிசாமி என்ற இடத்தை எல்லாம் தூக்கி எறிந்து அங்க களத்திலே இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி அந்த தலைப்புக்கு வடிவம் கொடுத்து இன்னைக்கு அவர் திமுகவை எதிர்கொள்கின்ற நிலையில் விஜய் இருக்கிறார். விஜய்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி வரும். இவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்கன்றதுல உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். சோ எதிர்த்த டிஎம்கே காண்ற ஒவ்வொரு வீட்டுல இருக்க சின்ன சின்ன இளைஞர்கள் அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு. புகழேந்தி சார், இப்போ நீங்க இளைஞர்கள் எழுச்சியோட அவங்க வெளியே வருவான்னு சொல்றீங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, திருப்பரங்குன்ற விவகாரம்னு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்டமான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிரச்சனையில கூட விஜய் தரப்புல யாருமே ஒரு அறிக்கையோ ஒரு போராட்டத்துல பங்கேற்போ ஒண்ணுமே இல்லையா சார்? எப்படி வருவாங்க அவங்க? அறிக்கை விடுறாரு, அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஐயோ கண்ணன் சார், இங்கதான் தப்பு பண்றீங்க. மனோரமா சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. ஐயோ வேலூர்ல ஒரு பொதுக்கூடத்துல நின்று கஜானா காலி ஆகிறதுக்கு ஆசிரியர்கள் தான் காரணம். கஞ்சியை மிந்தி கந்தையை மிந்தி பஞ்சையர் கோடி ஒரு பக்கம், பஞ்சனை படச்சாறு என்கின்ற பணச்சுகம் மறுபக்கம், இரண்டின் நடுவினிலே என்ஜிஓர் என்பதனாலே என்ஜிஓ என்றால் போடும் என்று சொல்லுவார்களே. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துதான் கவர்மெண்ட் வீணா போகுது, கஜானா காலி ஆகுது, இந்த ஆசிரியர்களுக்கு இவ்வளவு தொகை தேவையில்லை அப்படின்னு பேசுறது பழனிசாமி சார். இன்னைக்கு நீங்க என்ன அறிவு கொடுத்து என்ன லாபம்? அது ஒவ்வொரு ஆசிரியரும் மறந்துடுவாங்களா? ஆகவே போராட்டம் தொடர்கிறது. அதை விதி பேசவில்லை என்ற உங்க குற்றச்சாட்டு சரியானதாக இருக்கும். அது ஒண்ணு நான் மாற்று கருத்தில் அவர் பேச வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். எல்லோரும் பேசுகிறோம், அவரும் பேச வேண்டும். எப்படி அவருக்கு செல்வாக்கு வருகிறதோ வந்து கொண்டிருக்கிறதோ இதை முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், களத்திற்கு வர வேண்டும். அதிலே கண்ணன் கேட்ட கேள்வியிலே எனக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. புத்தாண்டுல நீதான் முதல் நாள் எடுத்த உடனே சத்தியம் டிவில பேட்டி எடுத்திருக்கீங்க. பார்க்கிற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நம்ம உண்மையை பேசிட்டு போவோம் கண்ணன், யாருக்கும் வேண்டாம். ஏன்னா தலைமை தூக்கி எறியப்பட்ட ஒரே முடிச்சிடறாங்க.
இந்த எடப்பாடி என்கின்ற தலைமை பழனிசாமி தூக்கி எறியப்பட்டால் எல்லாமே மாறிடும், தலைகீழ மாறிடும். Okay. அது நம் கையில இல்ல, கூட இருக்கவங்க தான் உணரணும்.